ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச சிக்கன் லாலிபாப் பேப்பர்லேயே எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லும் பாருங்கள். என்னோடய இன்னொரு சேனல் யுக் ஷிக் லைஃப் ஸ்டைல் தமிழ்ங்கிறத நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கிராஃப்ட் சேனலையும் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் வரப்போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ சிக்கன் லாலிபாப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஃபுல்லுமே பெரிய நியூஸ் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். ஆனால் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹாஃபாக கட் பண்ணால் போதும். ஸோ அதனால் இதில் நம்ம பாதி பேப்பர் மட்டும் கிழிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாதி பேப்பர் வந்து கிழிச்சு எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா கசக்கிக்கோங்க. நம்ம நார்மலாக எப்படி கசக்கினாலும் பரவாயில்ல, அது ஓரளவுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த மாதிரி கசக்கிட்டு இதுக்கு நடுவில் வந்து இந்த ஐஸ்டிக்கை வந்து செட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக நல்லா சென்டரில் உள்ள வரைக்கும் போகுதா அப்படின்னு பார்த்து கரெக்டாக நிற்க வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி இன்னொரு பாதி பேப்பர் வந்து கிழிச்சு எடுத்துக்கோங்க. அதை வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி நம்ம ஆல்ரெடி கசக்கி வச்சுருக்க அந்த பேப்பர் மேலே வச்சு மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு அந்த ஐஸ்டிக்கோட பாதி இது தெரிகிற அளவுக்கு மட்டும் விட்டுட்டு அந்த பேப்பரை வந்து கட் பண்ணி எடுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம பேப்பரை கட் பண்ணதுக்கப்புறமா அந்த சிக்கன் ஷேப்புக்கு அது வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அது மேலே வந்து இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணி நல்லா டைட்டாக 2-3 தடவை போட்டுக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட ரப்பர் பேண்ட் இல்லை அப்படின்னா நம்ம நூல்கண்டு யூஸ் பண்ணி கூட நூலை வச்சு முடிச்சு போட்டுக்கலாம். ஆனால் நூலை வச்சு நீங்கள் முடிச்சு போடும்போது கொஞ்சம் கவனமாக நல்லா டைட்டாக பிடிச்சி போட்டுக்கோங்க, இல்லைனா பேப்பர் வந்து தனியாக கீழே விழுந்துடும். ஸோ அதனால் பார்த்து நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த லாலிபாப் ஷேப்புக்கு வந்துருச்சு. அடுத்து வந்து இதில் நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். பெயிண்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன். ப்ரௌன் கலரை வச்சு அந்த நியூஸ் பேப்பர் மட்டும் ஃபுல்லுமே அந்த ஐஸ்டிக்கை மட்டும் விட்டுட்டு நம்ம ஃபுல்லுமே இந்த ப்ரௌன் கலரில் பெயிண்ட் பண்ணிடலாம். பெயிண்ட் வந்து வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்கலன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, மேலே ஐகார்ட்லேயும் இருக்குது. தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். வீட்லேயே நீங்கள் அந்த மாதிரி பெயிண்ட் ரெடி பண்ணி கூட இதில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். இன்னும் வீட்லேயே நம்ம ஸ்கெட்ச் பென்னு, ஃபோம் ஷீட்டு, கலர் பேப்பர் இந்த மாதிரி கிராஃப்ட் திங்ஸ்லாம் நிறையா எப்படி பண்ணுறது அப்படின்னு நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலைன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த மாதிரி கூட நீங்கள் கிராஃப்ட் திங்ஸ்லாம் வீட்லேயே ரெடி பண்ணி கிராஃப்ட்லாம் செஞ்சு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம அந்த ஃபுல்லுமே ப்ரௌன் கலரில் பெயிண்ட் பண்ணியாச்சு. நம்மளோட சிக்கன் லாலிபாப் அழகாக ரெடி ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா காய விட்டுருங்க. அடுத்து நம்ம பெயிண்ட் காஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ பாருங்கள், இதே மாதிரி நான் 4 பீஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு பிளேட் நிமிக்க நம்ம சிக்கன் லாலிபாப் வைக்கிற மாதிரி நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் லாலிபாப் வாங்கும்போது கீழே வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வந்து ரோல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி நம்ம பிஸ்கட் பேப்பரோ இல்லை வேஃபர் பேப்பரோ எதுனாலும் எடுத்துக்கலாம். அதில் பின்னாடி வந்து இந்த மாதிரி சில்வர் கலரில் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம அந்த ஐஸ்டிக் மேலே சுற்றி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். உங்ககிட்ட அலுமினியம் ஃபாயில் பேப்பரே இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட வச்சு ரெடி பண்ணிக்கலாம். அதை வச்சு ரெடி பண்ணும்போது நமக்கு இந்த ஃபெவிபாண்ட் தேவைப்படாது. நம்ம அப்படியே அழுத்தி விட்டு அதில் செட் பண்ணிடலாம். இந்த பேப்பர் ரெடி பண்ணும்போது இதை ஒட்டுறதுக்கு கண்டிப்பாக நமக்கு ஃபெவிபாண்ட் தேவைப்படும், இல்லை க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து நான் ஸ்டார்டிங்கில் ஃபெவிபாண்ட் வைக்கல, அப்படியே ஒட்டிட்டேன். லாஸ்ட் மட்டும் தான் ஒட்டியிருக்கேன். ஸோ அது வந்து கொஞ்சம் டைட்டாக இல்லை. அதனால் அடுத்தது ஒட்டும்போது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபெவிபாண்ட் வச்சு அந்த பேப்பரை ஒட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த ஐஸ்டிக் ஃபுல்லுமே ரோல் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த முடிவுலையும் திருப்பியும் ஃபெவிபாண்ட் வச்சு ஒட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒட்டும்போது நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். அது வந்து அதுலேருந்து ரிமூவ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா சிக்கன் லாலிபாப்லேயும் நம்ம இப்போ ஒட்டிடலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக சிக்கன் லாலிபாப் ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஈஸியாக நீங்களும் இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் ரெடி பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த சிக்கன் லாலிபாப் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு இமெயில் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட கிராஃப்டையும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.